வேலைக்கான முதல் படி குவி, ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விரல வச்சு படம் டைரக்ட் பண்ண போறேன். விரல வச்சா? சரி, படம் டைரக்ட் பண்ணோம்னா கதை வேணுமே. கதைலாம் நிறைய இருக்குப்பா. கதையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்மளை சுத்தி நடக்கிறத அப்சர்வ் பண்ணாலும் நிறைய கதைகள் கிடைக்கும். அவர் கதையை எடுத்து நான் ரெடி பண்ணிருக்கேன். ஹீரோட அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியிருக்கேன். கதையை சொல்றேன், அவர் ஓகேன்னு டேட்டை கொடுப்பாரு. எனக்கு படத்தை எடுக்கிறேன், படத்தை ஓட்டுறேன். 100 நாளைக்கு மேல பிலிம் பை சிபி சக்கரவர்த்திங்கிறத போடுறேன். ஓடுங்க, ஓடுமா ஓடாதான்னு கதையை சொல்லுங்க, நாங்க சொல்றோம். நீ நெகட்டிவா தான் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், பாசிட்டிவ், ஆல்வேஸ் பாசிட்டிவா ஒரு விஷயம் சொல்றேன் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்படியா? சரி. ஓபன் பண்ணா ஒரு கிராமம், அந்த கிராமத்துல மக்கள் எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதை கட் பண்ணா அதே கிராமத்துல ஒரு வீட்டுல ஒரு குழந்தை வீல்னு அழுதுட்டு பிறக்குது. அது ஏன் வீல்னு அழுகுது? பின்ன டயர்னு அழுதுட்டா பிறக்கும். குழந்தை அழுதுட்டு வந்து பிறக்குது. பார்த்தா அந்த கடவுளே அந்த குழந்தையின் ரூபத்துல வந்து பிறந்திருக்கு. ஆனா அந்த குழந்தை பிறந்தப்பே அதுக்கு தெரிஞ்சது நான் கடவுள் அப்படிங்கிறத. ஆனா வெளியில யார்கிட்டையும் சொல்லாம மக்களோட மக்களாவே அந்த குழந்தை வளர்ந்துகிட்டே இருக்கு. கடைசியில ஒரு வளர்ந்த குழந்தையாவும் மாறி அந்த நாட்டுக்கு தலைவராகவும் ஆயிடுறாங்க. சரி. அப்ப அந்த மக்களுக்கு தெரிய வருது இவருதான் அந்த கடவுள் அப்படின்னு. அதை யார் சொல்றா அப்படின்னு அந்த கடவுளே டிக்ளேர் பண்றாரு மக்கள். அப்ப அந்த மக்கள்கிட்ட அப்படியே க்ளோஸ் அப் போறோம் க்ளோஸ் அப் போய்கிட்டே நம்ம இருக்கோம். நிறைய மக்களோட முகங்களை காமிக்கிறோம். எல்லார் முகங்களையும் சோகங்களாவே இருக்கு. அப்பதான் மக்கள் யோசிக்கிறாங்க, கடவுள் நம்மளை சோதிச்சிருக்காரு அப்படின்ட்டு. இதுதான் கிளைமேக்ஸா? கிளைமேக்ஸ் நான் என்னங்கிறத ஜூன் 4க்கு பிறகு சொல்லுவேன். இதுதான் கிளைமேக்ஸா இருந்தா படம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க சொல்றீங்க. நல்லா இருக்கு. இந்த ஹீரோ வந்து அவரே நடிக்கிறாரா இல்ல எப்படி? யாரு நடிக்க? அவரே தான் நடிக்க போறாரு. ஏன்னா அந்த குழந்தையே நீங்க தான் சார், அந்த கடவுளே நீங்க தான் சார் சொல்றப்பே ஹீரோ வந்து சூப்பர் அப்பாயின்மெண்ட் அப்பவே கொடுப்பாப்ல. எனக்கு கால் சீட் அப்பவே கொடுத்துருவாரு. உனக்கு ட்ரீட் வைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்காது. நம்ம படத்தை காட்டுவோம், இன்னைக்கு காட்டிடுவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ஷன். நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ஷன். இன்னும் அந்த டைரக்டர்ல இருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். நீங்க போகணும்ல, அடுத்த 2 மணி நேரத்துல போய் கதை சொல்ல போகணும்ல, அப்படியே ஃபீல் பண்ணணும் மனசுக்குள்ளார. சரி, எனக்கு அந்த படத்துல நீங்க சொன்ன கதையில இருந்து ஒரு ரோல் எனக்கு வேணும் ப்ரோ. என்ன ரோல்? அந்த குழந்தையா அவர் நடிக்க முடியாது, நான் அந்த குழந்தையா நடிச்சிடுறேன். இந்த குழந்தை முகத்தை வச்சுக்கிட்டு தாடி வச்ச குழந்தையா இல்ல ஆடிட்டு சேவத்தை பாக்குறியா? நான் குழந்தைதான் ப்ரோ. ஆனா மக்கள் இதுல எல்லாம் லாஜிக் கண்டுபிடிப்பாங்க. இது எப்படி குழந்தை பறக்கவே தாடியோட பழக்குது. ஆனா பெரிய பெரிய லாஜிக்லாம் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அதுலதான் ஒரு லாஜிக் எடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு ஜெயராம் ரமேஷ். பாருங்க, நடந்து முடிந்த 5 கட்ட தேர்தலையும் சுமார் 1,07,00,000 வாக்குகள் அதிகமா இருக்கு. இவங்க அந்த 7 மணி நிலவரமும் அப்புறம் இறுதியாக கொடுத்த அந்த வாக்கு சதவீதம் அதையும் டிஃபரன்ஸ் பண்ணி பாக்குறப்ப இவ்வளவு வந்து கிடைச்சிருக்கு. அப்படி பாக்குறப்ப ஒவ்வொரு தொகுதியிலும் 28,000 வாக்குகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுலயும் பாஜக பின்னடைவு ஏற்படுற தொகுதிகள்ல இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. ஆமா, இந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுவாங்களான்னா அவங்க உச்ச நீதிமன்றத்திலேயே ஒரு மலுப்பலான பதில தான் சொல்றாங்க. இதுல வந்து இந்த மாதிரி வழக்கெல்லாம் போடுறதுனாலதான் வாக்கு சதவீதம் குறையுதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன புரியல. அதான் இப்ப வழக்கறிஞர் தலைவரா இருக்காருல்ல உச்ச நீதிமன்றத்துல, கபில் சிபில். இதெல்லாம் சட்டத்துப்படி எல்லாம் கிடையாதுங்கிறத தேர்தல் ஆணையம் சொன்னதா ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. இப்படி சொல்றவங்க எப்படி நேர்மையான தேர்தல் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு கபில் சிபில் அவர் வந்து கேள்வி எழுப்பி இருக்காரு. அவர் காங்கிரஸ் பக்கமும் இப்ப இல்ல. ஏன்னா வந்து வாக்கு எண்ணும் போது எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குங்கிறத சொல்ல போறாங்க. அத வந்து ஏன் வாக்கு பதிவானும் போதே ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? யாருக்கு எவ்வளவுன்னு சொல்ல வேணாம், மொத்தமா எவ்வளவுன்னு தானே கேட்கறோங்கிறது தான் இந்த பக்கம் உள்ளவங்க சொல்றாங்க. அதுவும் இப்ப தேர்தல் ஆரம்பிச்சு, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு தேர்தல் ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் இந்த தேர்தலில் மட்டும் சட்டம் கிடையாது அப்படின்னா என்ன? ஆனா வந்து இறுதி முடிவை மட்டும் அப்லோட் பண்ணுவாங்களாம். அப்ப மக்கள்கிட்ட வந்து குழப்பம் ஏற்படாதா? அப்பதானே எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா இதுல வெளிப்படைத்தன்மை வேணும். அதே மாதிரி ஹரியானால நாளை மறுநாள் தேர்தல் வந்து நடக்க போகுது. அங்க இறுதிக்கிட்ட பிரச்சாரத்தாக பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு. முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு அவரு? ராமர் கோயில காங்கிரஸ் இடிச்சிருவாங்க, அதே மாதிரி ராமர் பக்தருக்கு தடை விதிச்சிருவாரு இளவரசர்னு சொன்னாரு ராகுல் காந்திய. இப்ப ராம் சொல்றவங்க கைது பண்ணிடுவாங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நீங்க ஹரியானால 10 அடிக்கு ஒரு முறை ராம் நீங்க சொல்லிட்டு நடப்பீங்க, ஆனா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ராம்னு சொல்றவங்கள கைது பண்ண போறதா
இளவரசர் காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதனால இப்ப நீங்க உஷாரா நீங்க வாக்களிக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா அப்படி எங்கேயும் சொல்லல ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்னு சொல்றாரு. எப்படி 400 சீட் ஜெயிக்க போறாங்க, எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்னு தான் எனக்கு புரியல. பட் ஆனா இது தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் கடவுளின் தூதருக்கு தெரிய மாட்டேங்குது? கடவுளின் தூதருக்கு நடக்க போதாலும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆமா, அதான் கணிச்சு வச்சிருப்பாரு. அதுதான் 400ன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்படியும் சொல்றாரு, அதுதான் நமக்கு குழப்பமா இருக்குது. அவரு குழம்பி இருக்காருங்கிறது தெளிவா புரிஞ்சுக்க முடியுது பிரச்சாரங்கள்ல இருந்து. ஆமா, அதே மாதிரி பிரதமர் மோடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி 2014 இருந்து 19 இந்த டிஜிட்டல் பொருளாதாரம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தோட கம்பேர் பண்ணும்போது 2.4 மடங்கு வேகமா வளர்ந்துட்டு இருந்துச்சு 2014 to 19 பீரியட்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை வச்சு ப. சிதம்பரம் ஒரு 5 கேள்விகளை அடுக்கியிருக்காரு. என்ன கேட்கிறாருன்னா, 2014 இருந்து 19 சொல்றீங்க, அடுத்த 5 வருஷம் என்னாச்சு, 19 இருந்து 24 பத்தி நீங்க சொல்லவே இல்லையேன்னு கேட்டிருக்காரு. அப்படி டிஜிட்டல் பொருளாதாரம் வளர்ந்துருக்குன்னா 42% இளைஞர்கள் இந்தியாவில் வேலை இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் இந்த டிஜிட்டல் பொருளாதாரத்துல வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி ஐஐடில இருந்து படிச்சு வெளியே வந்த 38% பேர் வேலை இல்லாம இருக்காங்க, 2024 பாஸ்ட் அவுட் ஆனவங்க, அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் பொருளாதார துறையில இடம் இல்லையா, அவங்க புறக்கணிக்கப்படுறாங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. இப்படி சொல்றீங்களே, இதுக்கான தரவுகளை உங்களால வெளியிட முடியுமா? போற போக்குல 6 கோடி வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு 2014 இருந்து 19 அப்படின்னு சொல்றீங்க, இதுக்கான தரவுகள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. தரவுகளே அவங்க போற போக்குல சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க தான் மண்டே பிச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா காங்கிரஸோ ராகுல் காந்தி எங்கேயுமே ராமர் கோயிலுக்கு நாங்க பூட்டு போட்டுருவோங்கிறத சொல்லவே இல்லை. ஆனா பிரச்சாரத்துக்கு போற எல்லா இடங்களையும் பிரதமர் மோடி தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா ராம் சொல்றவங்கள கைது பண்ணிடுவோங்கிறதையும் எங்கேயுமே சொல்லல. இந்த மாதிரி ஒரு மக்கள் முன்னாடி போய் சொல்லும் போது மக்கள் இதை எப்படி நம்புவாங்கன்னு அவர் நம்புறாருன்னு எனக்கு தெரியல. அவங்க நம்புவாங்கிறதுனாலதான் சொல்றாரு போல இருக்கு, பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவர். அதுதான். பிரதமர் மோடி இன்னொரு இடத்துல பேசுறப்ப 5 ஆண்டுகளுக்கு 5 பிரதமர்களை கொண்ட திட்டம் வச்சிருக்காங்க, இப்பவே நெய்க்கு இன்னும் பாலே ரெடி ஆகாததுக்குள்ள நெய்க்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, பசு கிட்ட போய்கிட்டு அங்கேயே ஒரு பசு ரெஃபரன்ஸ் நெய். ஆனா 5 ஆண்டுகளுக்கு 5 பிரதமர்ங்கிற மாதிரி இவங்க சொன்ன மாதிரியே தெரியல. இல்ல, அது இவர் கணிச்சிருப்பாருல்ல, தெரியும்ல. ஆனா அதுதான் எனக்கு திரும்ப புரியல, அவங்கதான் ஜெயிக்க போறது இல்லையே, எதுக்கு அவங்கள இப்படிலாம் சொல்றாரு. ஆனா தீவிர மதவாதம் கொண்டவங்க எல்லாம் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க மத ரீதியா மக்களை பிரிக்க பார்ப்பாங்களாம். இல்ல, இது ராகுல் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மோடி அவர் தான்ப்பா சொல்லியிருக்காரு. மோடி அந்த பக்கம் உள்ளவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஜாதியவாதம் கொண்டவங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க, குடும்ப அரசியல் பண்றவங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. ஆனா கடந்த 10 ஆண்டுகள்ல கடவுளின் தூதுவரால் அனுப்பப்பட்டவர் என்ன பண்ணாருங்கிறத சொல்லவே மாட்டாங்க. ஆமா, அதுதான் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, அதுக்கு இந்த மாதிரி யாராவது சாமானிய மனுஷன் பேசியிருந்தாங்கன்னா அவங்கள மனநல மருத்துவர்கிட்ட தான் கூட்டிட்டு போவாங்க. ஆனா பிரதமர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, திரும்ப எலெக்ஷன் கமிஷனை டேக் பண்ணி ஒரு கடவுளோட தூதுவர், ஒரு கடவுள் ரேஞ்சில் இருக்கவர் போட்டியிட முடியுமா, வாக்களிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, அதே மாதிரி இன்னொரு குரல் வடக்குல இருந்து வந்திருக்கு, நம்ம தெற்குல இருந்து சிஸ்டம் சரியில்லைன்னு ஒரு குரல் வந்தது இல்ல, அதே மாதிரி வடக்குலயும் சொல்லியிருக்காங்க. அவர் சிஸ்டம் சரியில்லைன்னு போயிட்டு படத்துல நடிக்க போயிட்டாரு, திரும்பவும் அவரையா எழுக்கிறீங்க? இல்ல, அவர் சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டோம். நம்ம இங்க அவர் என்ன சொல்றாரு ராகுல் காந்தினா, நான் சின்ன வயசுல இருந்தே இந்த சிஸ்டத்துக்குள்ளதான் வளர்ந்துகிட்டு இருக்கேன், இந்த சிஸ்டத்தை ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்குறேன். பாட்டி பிரதமரா இருந்தப்பையும் சரி, அப்பா பிரதமரா இருந்தப்ப, மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தப்பெல்லாம் பிரதமர் அலுவலகத்துக்குலாம் போவேன். ஆனால் அந்த சிஸ்டம் மாறாமல் அப்படியே சரியில்லாமே தான் இருக்குது. என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னா, நீதித்துறை, இராணுவம், கல்வித்துறைன்னு எதை எடுத்துக்கிட்டாலும் உயர் வகுப்பினர் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் 90% பேர் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சிறுபான்மையினர் இந்த பிரிவை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கான அதிகாரம் கிடைக்கவே இல்லை, அதனால் இந்த சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மோடி அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. நீங்க எப்பயாவது இளவரசர் தெரியாம உண்மையை பேசிடுவாரு. இப்போ 90% பேர், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மக்களுக்கு இந்த சிஸ்டம் எதுவுமே பண்ணல, அவங்க அம்மா அப்பா எதுவுமே பண்ணல, அவங்க பாட்டி எதுவுமே பண்ணலங்கிறத அவரே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இதை கையில எடுத்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, இந்த குடும்ப உறுப்பினர்கள் பத்தி பேசுறப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் மோடி கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு. உங்களுக்கு ஆம் ஆத்மி மேல நிறைய வன்மம்லாம் இருக்கு, கோபம் எல்லாமே இருக்கு, முன்னாடி எங்களோட எம்எல்ஏக்களை கைது பண்ணீங்க, அப்புறம் எம்பிகளை கைது பண்ணீங்க, அப்புறம் அமைச்சர்களை கைது பண்ணீங்க, கடைசியில் என்னையும் கைது பண்ணிட்டீங்க, இப்ப எங்க அம்மா அப்பாவை விசாரிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்கிற தகவலாம் எனக்கு வருது, எங்க அம்மா அப்பாவை விட்டுருங்க, உங்களுக்கும் எனக்கும் தானே மோதலுங்கிறத கேட்டிருக்காரு. ஆமா, அதோட வீடியோ எல்லாம் வேற வெளியிட்டு இருக்காரு. அவங்க அம்மா அப்பாவோட இருக்க மாதிரி, அவங்க நடக்கிறது கஷ்டப்படுற மாதிரி எல்லாம்
வீடியோ வெளியிட்டு அதையும் ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தியா மாத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஆம் ஆத்மி அந்த பெண் எம்பி கொடுத்த புகார நிறைய பேர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல அரவிந்த் கெஜ்ரிவாலோட அம்மா அப்பாவும் விசாரிக்க போற தகவல்ல தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படிப்பட்ட வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு. இப்ப குடும்ப உறுப்பினர்களை பத்தி பேசிட்டு இருக்கப்ப பிரஜ்வல் ரேவண்ணா தேவகவுடா முன்னாள் பிரதமருடைய பேரன், இப்ப முன்னாள் பிரதமரையே களங்கம் ஏற்படுத்தி இருக்காருல்ல. இப்ப அவருடைய குடும்ப உறுப்பினர் நிறைய பேர், சித்தப்பா நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தாத்தாவே பேச ஆரம்பிச்சிருக்காரு. பிரஜ்வல் ரேவண்ணா எங்க இருந்தாலும் சட்டத்து முன்னாடி வந்து இப்ப ஆஜராகணும், இது என்னுடைய கோரிக்கை இல்லை, என்னுடைய உத்தரவு, என் மேல கொஞ்சமாச்சும் மரியாதை வச்சிருந்தீங்கன்னா இதை நீங்க பண்ணணும். நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, என் மேல கொஞ்சமாச்சும் மரியாதை வச்சிருந்தா நீ பண்ற அப்படிப்பாங்கல்ல. ஆனா இப்ப வரலன்னா அவர் மேல மரியாதை இல்லைன்னு ஆயிடும்ல. ஆமா, இல்லாட்டி என்னோட கோபத்துக்கும் நம்முடைய குடும்பத்தினர் கோபத்துக்கும் நீ ஆளாக நேரிடும், வந்து சட்டப்பூர்வமா எல்லா விஷயத்தையும் நீ சந்தி வந்து ஆஜராகன்னு கோவப்பட்டிருக்காரு தேவகவுடா கோவப்பட்டிருந்தாலும் எதிர்கட்சியில என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்க இருக்காருன்னு, சும்மா அவங்க செல்வாக்கு காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அது ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க இவங்க குடும்பத்தினர் எல்லாம் வந்து சொல்றாங்க காங்கிரஸ்ல இருந்து. சரி, அப்ப அங்க இருக்கிறது கர்நாடகா கவர்மெண்ட் தானே, அவங்களுக்கு தெரியாதா? பெகாசஸ் வச்சு புடிச்சிருக்கணுமா இல்லையா, நீங்க எங்க பேசுறாங்க என்னன்னு பாக்கணுமா இல்லையா? பெகாசஸ் எங்ககிட்ட இல்ல சார். அதுதான் அவங்கள்ட்ட கேட்கணும். அதான் அது 2வது முறையா கடிதம் எழுதியிருக்காரு சித்தராமையா, அவரோட டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. பட் அதுல எந்த நடவடிக்கையும் எடுக்கல மத்திய அரசு. தாத்தாவை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, இன்னொரு தாத்தாவுக்கும் சிக்கல் வந்திருக்கு. என்னன்னா, அந்த புனேல 2 பேரை கொடூரமா ஏத்தி கொலை செஞ்ச சம்பவம் நாடு முழுக்கவே ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. அந்த சம்பவத்துல கைதான அந்த சிறுவனோட தாத்தா சுரேந்தர் அகர்வால் அவருக்கு வந்து என்னன்னா, சோட்டா ராஜன், அந்த தாவூத் இப்ராஹிம் அந்த டைம்ல 2000களோட அந்த டைம்ல அண்டர்வேர்ல்ட் டான்ஸா மகாராஷ்டிரால நிறைய வழக்குகள்ல சிக்கினவங்க, அவங்களோட தொடர்பு இருக்கதா தகவல் கிடைச்சிருக்கான். அதே மாதிரி அவர் வந்து ஒரு துப்பாக்கி சூடு வழக்குலையுமே சம்மந்தப்பட்டிருக்காராம் அவங்க தாத்தா. ஸோ அதெல்லாம் தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க மகாராஷ்டிரா போலீஸு. அதே மாதிரி அவங்க அப்பா விஷால் அகர்வால் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காரை ஓட்டுனது என் பையனே கிடையாது, என்னோட டிரைவர் தான் ஓட்டுனாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காரு. இவ்வளோ நாள் கைதாகினதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க வழக்கறிஞர் சொல்லி கொடுத்து தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு கதையை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க கூட டைரக்டர் ஆகலாங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து அந்த கதையில் வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. போலீஸ் வந்து இவங்க எங்கள்கிட்ட ஆதாரம்லாம் இருக்குது, அவங்க வந்து ஓட்டுனதுக்கான அந்த பையன் தான் ஓட்டுனாங்கிறதுக்கான வீடியோ ஆதாரம்லாம் இருக்குது, இவங்க வந்து டிரைவர்கிட்ட பேசி பணம் கொடுக்குறதா சொல்லி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ண பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அது கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் உள்ள எல்லா மக்களுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க அந்த கோரிக்கை இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து எய்ம்ஸ், உத்தரகாண்ட்ல எய்ம்ஸ் கட்டி முடிச்சிருக்காங்க. 6 மாடிக்கு மேல இருக்கு போல. அங்க இங்கதான் வெறும் செங்கல் தான் இருக்கு. இல்ல இங்க இப்ப கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்கப்பா. இது பண்ணுவாங்க. ஒரு செங்கல் அங்க போய் பாத்தீங்கன்னா 10-20 செங்கல் இருக்கு. 10 செங்கல் வந்துருச்சா? சரி, மதுரையில. சரி, அந்த உத்தரகாண்ட்ல உள்ள ரிஷிகேஷ்ல எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கு. அங்க வந்து தலைமை செவிலியரா சதீஷ்குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஜூனியர் மருத்துவர் ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்லாம் மிரட்டியிருக்காரு. இது வந்து அவங்க வந்து அந்த தலைமை மருத்துவர்கிட்ட சொல்ல அது வந்து அந்த எய்ம்ஸ் முழுக்க பரவி அங்கே உள்ள மருத்துவர்கள்லாம் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணலான்னு வரும்போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 6வது மாடியில் இவரே அட்மிட் ஆயிருக்காரு. கீழே வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. கீழே அவளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான்னு அவங்க ஒரு கொந்தளிப்பில் இருந்திருக்காங்க போராட்டம் பண்ணுறவங்களாம். சரி, கீழே கூப்பிட்டு வந்தால் முடிச்சிருவாங்க போல இங்கேயேன்னு சொல்லிட்டு மேலே காரை தூக்கோன்னு அந்த ஆம்புலன்ஸ் வந்து போற வழியில 6வது ஃப்ளோருக்கு காரை உள்ளே ஓட்டிட்டு வராங்க. இந்த சைடும் பேஷண்ட்ஸ் எல்லாம் படுத்திருக்காங்க. அவர் வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற நல்ல சீனா இருக்கே, நான் எடுத்துக்கிறேன். இந்த சீனை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். 6வது மாடியில ஜீப் வருது அரெஸ்ட் பண்றதுக்கு, தப்பு பண்ணவன அங்க போலீஸும் தூக்குறாங்க. அதுக்கு அடுத்து திரும்பி ரூப்ல கீழே இறங்குறோம். இல்ல விஷால் படம் போய் 6வது மாடியில இருந்தே ஜம்ப் பண்ணி ரோட்ல பறந்து போய் கரெக்டா ஸ்டேஷன்ல இறங்குறோம். இறங்கி வந்து ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி அதை யூஸ் பண்றோம். அதான் வந்து பண்ணியிருக்காங்க, கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்ப விளக்கமும் கொடுத்துருக்காங்க. என்ன ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஓட்டுறீங்கிறது சர்ச்சையானதுக்கு அப்புறம் இல்ல இந்த மாதிரி அவங்க கீழே கூப்பிட்டு வந்தா அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுனால அங்கேயே போய் தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர், எனக்கு ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கு. அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு 8000 கோடி ஃபிளைட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு சீனை. அப்படிலாம் வேணாம், காரே வாங்கி அந்த ஜீப்பே வந்து ஃபிளைட்டா மேல பறக்குது, ஃபிளைட்டா கீழே இறங்குது. எப்படி இருக்குது? 9 கிரகங்களும் உச்சத்தில் இருக்கும் ஒருவனுக்கு. அந்த காலத்துல புஷ்ப விமானம் இருந்திருக்குல்ல, அதெல்லாம் நம்புனீங்களா இல்லையா? அது காராவும் போகும் பறக்கும்ல. அதுக்கு எதுக்கு கார் ஒரு பாய போட்டு பறக்க வேண்டியதானே? இல்ல இங்க இதுல இப்படிதான் பறக்கும். சரி, ஓகே.
கர்நாடகா பக்கம் போனா மேகதாது அணை கட்டுவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த சைடு இப்போ வந்தா சிலந்தி ஆத்துல நாங்க அணை கட்ட போறோம்னு கேரளாவும் கிளம்பியிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு என்ன பண்ணும்? தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதுவாங்க, எழுதிட்டாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. ஆனா அந்த அரசு கிட்ட பேச மாட்டாங்க. இல்ல அதுல என்னன்னா, இப்ப இந்த சிலந்தி ஆறுக்கு குறுக்க நாங்க அணை கட்ட போறோம், அதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு மத்திய அரசுக்கு கேரள அரசு ஒரு கடிதம் எழுதியிருக்காகவும் பர்மிஷன் கேட்டு அனுமதி கேட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. இதை வச்சு முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஊடகங்கள்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி நீங்க வாங்கியிருக்கீங்களாமா தடுப்பணை கட்ட. அதே செய்தியை பார்த்தா இவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஆமா, சில ஊடகங்கள்ல இந்த மாதிரி செய்தி வெளியாயிருக்கு, நீங்க சிலந்தியாறுல அணை கட்டுறதுக்கான பர்மிஷன்லாம் கேட்குறீங்க அப்படின்ட்டு. அப்படி கட்டினா இங்க அமராவதி ஆறுக்கு வர வேண்டிய நீர் வரத்து குறைஞ்சு போயிடும், இதனால விவசாயம் பாதிக்கும், இந்த இதை கைவிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் வந்து பினராயி விஜயனுக்கு எழுதியிருக்காரு. இதுக்கு இந்த சம்பவத்தை வச்சு இப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அம்மா காலத்துல என்ன பண்ணோம், நான் என்ன பண்ணேன், நாங்களாம் இருந்தப்போ இப்படி நடக்கல, இப்போ வந்து என்னன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புல இருக்கு முல்லை பெரியாறு அணையை இடிக்க கூடாதுன்னு, இவங்க முழுமையா அதை இடிச்சுட்டு அங்க வந்து ஒரு தடுப்பணை கட்ட பாக்குறாங்க, அதெல்லாம் வந்து பண்ண விடக்கூடாது, இந்த தூங்கு மூஞ்சி கும்பகர்ணன் அரசு கும்பகர்ணன் அரசு, விடியா திமுக அரசு, விடியா திமுக அரசுன்னு சொல்லிட்டாருல, அதனால விடிஞ்சது தெரியாம எழுந்திரிக்காம இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை தெளிச்சு எழுப்பி விட்டு நீங்க வந்து இதுல வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிருக்காரு. ஓகே, இப்ப இந்த செய்தி எங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரா? இவர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்வர் கடிதம் எழுதினாங்கல்ல, முதல்வர் ஏதோ கடிதம் எழுதியிருக்காரா என்னன்னு பாருங்கன்னு இருப்பாரு. அதனால வந்து அதை வச்சு இவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. கண்மணி அன்போடு யூஸ் பண்ணாதீங்க, நோட்டீஸ் வரும். ஐயோ பாடலையே. சரி, ஓகே ஓகே. ஆனா ஆர் விஜயகுமார் என்ன சொல்றாருன்னா, ஜூன் 4 எடப்பாடி பழனிசாமி யார கை காட்டுறாரோ அவர் தான் பிரதமர் அப்படின்னு. அவர் கையை தூக்கும் போது அப்ப நான் போய் நின்றுறேன் குறுக்க, நான் தான் குறுக்கால வருவேன், நீ கூட தான் பிரதமர் ஆவியா? அவர் எத்தனை பிரதமர் ஒரு நாட்டுக்கு, எதை வச்சு இதெல்லாம் சொல்றாங்கன்னே புரியலையே. அவர் கை காட்டுறவர் தான் இந்தியாவில பிரதமர் ஆக முடியும் அப்படின்னு இருக்காரு. ஓகே, அவர் அப்ப யாரையோ கை காட்ட போறாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே செல்லூர் ராஜு ஒருத்தரை கை காட்டிட்டு டெலீட் பண்ணி வச்சிருக்காரு, அது வேற பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. சரி, ஆனா வந்து அவரு வந்து ஒரு ராஜன் செல்லப்பா வேற சொல்லியிருக்காரு, அவர் ஒரு ராஜதந்திரி எடப்பாடி, உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாது, அதனால அவர் தலைமையை யாரும் அசைக்க முடியாது, வேற தலைமைக்குங்கிற பேச்சே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சோ ஜூன் 4க்கு பிறகு பாருங்கன்னு தான் அவங்களும் சொல்றாங்க, அதிமுகவும். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சர்ச்சைக்கு பேர் போன மனிதர். பீகார்ல இருந்து நல்லா படிச்சு அப்புறம் வந்து ஆளுநர் ஆனார் அவரு. ஆமா, நாகாலாந்துக்கு போனாரு. அவர் கடைசியா விடைபெற அன்னைக்கு கூட ஒருத்தர் கூட போய் அவருக்கு பிரிவு உபச்சாரம் எல்லாம் கலந்துக்கவே கிடையாது. மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி அவரை அனுப்பிச்சு வச்சாங்க. ஆமா, கிளம்புங்க அப்படின்னாங்க. இன்னொரு கதை சிக்கிருக்கு போல. அப்படியே அங்கிருந்து இங்க வந்தாப்புல தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறது, ஆனாவுன்னா சனாதனம் பேசுறது இருந்தாரு. இப்ப என்னன்னா பொசுக்குன்னு வந்து திருவள்ளுவர் தினம் இன்று அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூருக்கு போய் ஆமா, அங்க திருவள்ளுவருக்கு மாலை மரியாதைலாம் செஞ்சிருக்காரு. ஆமா, அது என்னன்னா வைகாசி அனுசம், இன்னைக்குதான் திருவள்ளுவர் பிறந்தாராம், இதை கண்டுபிடிச்சிருக்காரு அவரு. கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா இவருக்கு எப்படி அது தெரியும்? திருவள்ளுவருக்கு தெரியுமாங்கிறது தெரியல. திருவள்ளுவருக்கு தெரியறது இருக்கட்டும், இவருக்கு எப்படி இன்னைக்குதான் பிறந்தாரு திருவள்ளுவர்? கடவுளின் தூதர் சொல்லி அனுப்பி இருப்பாரோ? ஒருவேளை இருக்குமோங்கிற மாதிரிதான் இருக்கு. இல்ல கனவுல வந்து எதுவும் நேத்து நைட்டு சொன்னாரான்னு தெரியல. அது வந்து ஒருத்தர் தான் சொல்லுவாங்க, இவருக்கு வெளிப்படையா சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம தமிழர்கள் எல்லாருமே ஜனவரி 16 தான் திருவள்ளுவர் நாளா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பொசுக்கு வந்து நான் குறுக்க வந்தாங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. வந்தது மட்டும் இல்லாம ஆமா காவி சாயம் திரும்பியும் பூசியிருக்காரு. திரும்பவும் காவி சாயம் திருவள்ளுவருக்கு பூசப்பட்டதான் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளை கொந்தளிக்க வச்சிருக்கு. திருவள்ளுவர் நேசிக்க எல்லாரையும் கொந்தளிக்க தான் வைக்குது. ஏன்னா வேணுகோபால் சர்மா அவர் வரைஞ்ச அந்த படம் தான் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அந்த ஓவியம் தான் திருவள்ளுவர் ஓவியங்கிறத வந்து சொல்றாங்க. அதுல வந்து காவி சாயம்லாம் இருக்காரு, வெள்ளை உடையில கம்பீரமாக திருவள்ளுவர் உட்கார்ந்து இருப்பார். அதுதான் வந்து ஒரிஜினலான ஒரு திருவள்ளுவர் படம். ஆனா ஒரு காவி சாயம் போட்டுதான் நேற்று வந்து அந்த கடிதத்தையே வந்து அனுப்புனாப்புல திருவள்ளுவர் அந்த தினத்துக்கான வாழ்த்தையும் தெரிவிச்சிருந்தாரு. ஏன் திரும்ப திரும்ப இதை பண்றேன்னு கேக்குறாங்க. முக்கியமா இதெல்லாம் பாக்குற நெட்டிசன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்து இங்க வந்து திருவள்ளுவர் காவி சாயம் பூசினா ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. பீகார்ல இருந்து, அப்ப குஜராத்ல இருந்து வந்து பூசினா, எங்க இருந்து வந்து பூசினாலும் ஏத்துக்க முடியாதுதான். அது எதுக்காக சொல்றாங்கன்னா, இந்த ஒடிசால தமிழர் ஆளலாமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாருல அமித்ஷா, அதுக்கு நெட்டிசன்ஸ் வந்து பதில் சொல்றாங்க. இல்ல அதுக்கு மோடி கிட்டே கேக்குறாங்க, குஜராத்ல இருந்து ஒருத்தர் வந்து ஏன் யூபில போட்டிடணும் அப்படிலாம் கேக்குறாங்க. கேள்விகள் இருக்கு. அப்படி பார்த்தா வேற்றுமை ஒற்றுமை தான் இந்தியா, அதுக்கே சில பேர் குந்தகம் விளைவிச்சாங்கன்னா இப்படி நிறைய கேள்விகள் வந்து இந்தியாவில வந்து எழும். அதுதான் உண்மையான ஒரு பிரிவினை வாதமாவும் இருக்கும். சரி, நம்ம இந்த மேட்டருக்கு வந்து வருவோம். இந்த மேட்டர் என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப வந்து தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவை என்ன கேட்டிருக்காருன்னா, சரி நாங்க வந்து RN ரவிக்கு
குல்லாவும் அவரோட மனைவிக்கு பர்தாவும் அனுபவிச்சாருன்னா ஏத்துப்பாங்களாங்கிறத கேள்வியா எழுப்பியிருக்காரு. இந்த சண்டை அடுத்த லெவலுக்கு போகும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாங்க. இங்க எதிர்கட்சி சேர்ந்த ஜெயக்குமார் தான் சொல்றாரு, திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசலாம் ஏத்துக்க மாட்டோங்கிறாங்க. இதுல கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாருமே ஒன்னா சேருவாங்க திருவள்ளுவர் அப்படின்னா. இவர் மட்டும் ஆனா தனி ரூட் எடுத்து வைகாசி அனுசமா அதுக்கு இவர் கண்டுபிடிச்சிருக்காராம். போய் அங்க மாலையை போட்டு அவரு அங்க ஆளுநர் மாளிகையில படமே திருவள்ளுவர் படமே காவி சாயம் போட்டு தான் வச்சிருக்காங்க. சரி. சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ், முன்னாள் சிறப்பு டிஜிபி, சிறப்பான பல சம்பவங்களை பண்ணிட்டு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. இப்போ உச்சநீதிமன்றத்துல இருந்து அந்த பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்குல கைதுக்கு தடை வாங்கியிருக்காரு. இருந்தாலும் இப்போ கைது பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ். அது என்ன வழக்கு அப்படின்னா, பீலா வெங்கடேசன் அவரோட முன்னாள் மனைவி என்னோட தையூர் பங்களால வந்து இவர் காவலாளி அடிச்சு போட்டு உள்ள வந்துட்டாருன்னு அத்துமீறி வந்துட்டாருன்னு கொடுத்த வழக்குல தான் இப்ப கேளம்பாக்கம் போலீஸ் வந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க. சிறப்பு டிஜிபிய சிறப்பு டிஜிபி சிறப்பா பல விஷயங்கள் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் பாலியல் தொல்லை கொடுத்து ஒரு ஐபிஎஸ்க்கு இப்ப வீட்டை உடைச்சிட்டு உள்ள போன ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோட வீடு. அவர் வந்து இன்னுமே அந்த இன்னும் சிறப்பு டிஜிபி அந்த உயர் இதுலயே இருக்காரு போல இருக்கு. 2 பேருக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு வீட்டுல. சரி, எல்லாம் விசாரிக்கும் போது தெரியும் அது யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு தான் கடைசியில போகும். அந்த இது டாக்குமெண்ட் தானே செல்லுபடி ஆகும். சரி, கைது பண்ணி இப்ப உள்ள வச்சிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசு இப்பயாவது உள்ள வச்சாங்களே. ஏன்னா இங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தாச்சு அதெல்லாம் ஜெயிலுக்குள்ள போடலான்ட்டு. ஆனா மேல்முறையீடு பண்ணதுனாலே கைது பண்ணாம வச்சிருக்காங்க ராஜேஷ் தாஸ. கைது பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டுல அந்த 4 கோடி பிடிக்கப்பட்ட விவகாரம், நயினார் நாகேந்திரன் அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல பாஜக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாரு. அந்த 4 கோடி எங்க பிடிச்சாங்கன்னா, நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் ஊழியர்கிட்ட இருந்தா 4 கோடி பிடிச்சாங்க. அந்த ரயில் டிக்கெட்டுமே நயினார் நாகேந்திரனோட அந்த எமர்ஜென்சி கோட்டாவில தான் வந்து போடப்பட்டது. அவனோட நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டாரு. அவருக்கே தெரியாம போட்டிருக்காங்களே. இப்ப என்னன்னா, பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் வந்து சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்குல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு. அவரை மட்டும் சம்பந்தம் இல்ல எங்களுக்கு பொதுவா போட்டிருக்காரா? சரி, விசாரணைக்கு ஆஜரே அங்க போய் சொல்லிட்டு கூட வரலாம், எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னு. இல்ல, அதுக்கு திமுக அரசு வந்து சூழ்ச்சி பண்ணிட்டாங்கன்னா அதான் பயப்படுறாரு போல. உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தோட தலைமை பொறுப்பு நீதிபதியா வந்து தலைமை நீதிபதியா பொறுப்பா போட்டிருக்காங்க ஆர் மகாதேவனை. ஏன்னா கங்காபூர் வாலா வந்து விடை பெற்றிருக்காரு. அதனால ஜூன் 4க்கு பிறகு ஒரு புயல் வரலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அரசியல் பார்வையாளர்கள்லாம். பட் இப்பவே ஒரு புயல் வருதான். கிளைமேக்ஸ் எழுத போறேன். சரி, எழுதுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு புயலுக்கு வந்து கிளைமேக்ஸ் என்னைக்குன்னா 26ஆம் தேதி அது வந்து கரையை கடக்குதான். ஆனா வங்கதேசத்தை ஒட்டி தான் கரையை கடக்கும்னு சொல்றாங்க. இங்க வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு நிலையா இருந்தது. இப்போ புயலா இன்னைக்கு தான் உருவாயிருக்கான். தமிழ்நாட்டுல பரவலான மழை இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ வெயிலுக்கு நம்ம தயாராகிட்டு இருந்தா சிலபஸ் மாதிரி மழை வந்திருக்கு, அதுக்கும் தயாராகிக்க வேண்டியது. ஆமா, அப்படிதான் நினைச்சுக்க வேண்டியது. 2 மாசமா மார்ச் ஏப்ரல் எப்படி வாட்டி வதச்சுது. ஆமா, ஆனா டிசம்பர் மாதிரி காட்டிட்டு போயிடாம இருந்தா ஓகே, அப்பப்போ பேஞ்சுக்கிட்டு ஓகே. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் ஓயாம நடந்துகிட்டு இருக்குது, அந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர். அதுல வந்து என்னன்னா, இப்போ இஸ்ரேல் வந்து திரும்ப ஒரு புதிய பேச்சுவார்த்தையை நாங்க தொடங்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எதுக்குன்னா, அங்க உள்ள பணைய கைதிகளை நாங்க மீட்டுட்டு வரணும், இஸ்ரேலோட பணைய கைதிகள்னு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டு இன்னைக்கு வந்து கொடூரமான தாக்குதல்ல ராஃபால காசாலெல்லாம் நடத்திட்டு தான் இருக்காங்க. இதுல வந்து இப்போ நடந்த ஒரு சம்பவத்துல 26 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்களாம். அதுல 15 பேர் குழந்தைகள்னு சொல்றாங்க. இந்த கொடூரம் வந்து, ஏன்னா ஈரான்ல இப்ப அதிபரும் இல்லை, ஈரான் தான் கொஞ்சம் பேக்கப் கொடுத்துட்டு இருந்தாங்க காசாக்கு. இப்போ அதுவும் இல்லை அப்படிங்கிறனால என்ன நடக்கும்னே தெரியல. நம்மள நல்லவன் என்று சொல்லியே அவர்கள் வேலையை நம்மை வைத்து சுலபமா செய்து முடிக்கிறார்கள். டெலிபோன் வந்தபோது வெளிநாட்டில் இருப்பவர்களிடம் கூட பேச முடிந்தது. ஸ்மார்ட் போன் வந்த பிறகு வீட்டில் இருப்பவர்களிடம் கூட பேச நேரம் இல்லை. உண்மை. தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழர்களை புத்திசாலிகள் என்று கூறியவரும், ஒடிசாவில் தமிழர்களை திருடர்கள் என்று கூறியவரும் ஒரே ஆளா? அடுத்த வருஷம் என்னது 18வது IPL. அதாவது நம்ம தலைமை ஜெர்சி நம்பர் புரிஞ்சிருக்குமே. விராட் கோலியை சொல்றாங்களாம். இதோ வந்துட்டேன். இன்னைக்கு விருது மோடிக்கு கிடையாது, ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும். ஓஹோ. இந்த தண்ணியில கண்டமா இருக்கு தமிழ்நாட்டுல. எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாரு, இவரு வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு.
நடுவுல அந்த அமைச்சர் எங்க போனாருன்னே தெரியல. நீர்வளத்துறை அமைச்சர் வேலூர்ல பார்த்தது கடைசியா பிரச்சாரத்துல அழுதுட்டு இருந்தாரு, அப்ப பார்த்தோம். இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு போல, 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்துக்கோன்ட்டு. ஜூன் 4க்கு பிறகு அழுகுவாரா இல்லையா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா அந்த தண்ணினால விவசாயிகள் மக்கள் எல்லாருமே நம்ம தான் அழுதுகிட்டு இருக்கோம். ஆட்சி மாறினாலும் காட்சிகள் இங்க மாறவே கிடையாது. அதனால 2 பேருக்கு சேர்த்து கொடுத்துடலாம். ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தண்ணியில கண்டம். நன்றி, வணக்கம். தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர்.